உயிர்களோட மக்களோட இணைப்பாக அன்பாக பண்பாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும். இறை உணர்வு என்பது படிப்படியாக அறிவை உயர்த்தி, அறிவைதானே இறைவனாக இருக்கிறான், அந்த முனை மனத்தில இருந்து அடிமனம் போற வரைக்கும் அதை பக்குவப்படுத்துறதுக்கு எதுவோ அதுதான் இறை வழிபாடு. ஆகவே இறை வழிபாடு ஒன்று, அற வழிபாடு ஒன்று, இரண்டு சேர்ந்ததுதான் மதம். இந்த கருத்து இழந்து போனதுனால வேறு 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 என்று மதங்கள் இந்த மதங்கள் மூலமாகவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மத சண்டைகளுக்கெல்லாம் இன்னும் சில சிறு ஒரு உதாரணம் கொடுத்தா சரியா இருக்கும். ஒரு கிராமங்கள்ல பஜனை நடக்கும். அந்த பஜனைகள்ல நான் சிறு வயதுல அடிக்கடி நான் போயிருக்கிறதுனால எனக்கு தெரியும். இதுல நீ பாடுறா நான் பாடுறான்னு. சில கொஞ்சம் பாடத்தின மேல மேல போயிட்டே இருப்பான். இன்னொருத்தனுக்கு இடமே வராது. இவன் பாடுறதுக்கு வாய் எடுப்பான், அதுக்குள்ள அவன் எடுத்துருவான். இந்த இது வர 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 வளர்ந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த சுண்டல் கொடுக்கிற போது முடிஞ்சு போச்சுன்னா, டை இனிமே இவனை ஒரு 4 பேர் சேர்த்துப்பான். இங்க நான் பஜனை பண்ணணுன்றது என்ன, நம்ம தெருமூலையிலேயே நாம ஒரு சின்ன ஒரு கொட்டாய் போட்டுட்டு ஏன் அங்க பண்ணக்கூடாது? சரி, இப்ப 2 பஜனை ஆச்சு. இதே போல அந்த சுண்டல் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க, அதுல இருந்து கூட பஜனை பெரிய இயல்பு மனிதனுடைய. ஆகையினால அந்த உள்ள அர்த்தம் புரிந்து கொண்டு வாழும் போது இதெல்லாம் எழவே எழாது. நண்பர்களே, இந்த காலத்துல இம்மாதிரியான பிணக்குகள் அறியாமையினால, அறிவின் வறுமை தான் அதிகமே தவிர பொருள் வறுமை இன்று உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை அறுதியிட்டு விளக்கி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த போது பொருள் வறுமை இல்லை, அறிவின் வறுமைதான் உலகத்தில் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு உரிய ஒரு நல்ல சொற்பொழிவு கொடுத்திருக்கேன். என்னுடைய சுருக்கம் என்னுடைய வாழ்க்கை வரலாறுல ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்கும். அவர்கள் போட்டு கொடுத்த அந்த பிரச்சாரம் அந்த அடையாளங்கள் எல்லாம் கூட அதுல பிரிண்ட் பண்ணியிருக்கும்.